கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களிலே, கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோடே நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஆலயத்துக்கு போய் காணிக்கை செலுத்தும் போது அந்த காணிக்கை எப்படிப்பட்ட காணிக்கையா இருக்கணும்? உண்மையா உழைச்சி நேர்மையா சம்பாதித்து காணிக்கை சர்ச்சில் போய் வைக்கும்போது அந்த காணிக்கை தேவன் பார்ப்பார். தேவன் அங்கீகரிக்கணும் அப்படின்னா உண்மையா வந்த காணிக்கையா இருக்கணும், உண்மையா உழைச்ச காணிக்கையா இருக்கணும். ஏன்னா ஆலயத்தில் போய் வைக்கும்போது அநியாயமான காணிக்கையா இருக்கக்கூடாது, லஞ்சம் வாங்கிட்டு கொண்டு வரக்கூடாது. தேவன் பார்ப்பார். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி, பரலோகத்தில் தேவன் எதை விரும்புகிறார் அப்படின்னா நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி, நம்ம உண்மையா உழைக்கிறோமா? தேவன் அதை பார்ப்பார். சர்ச்சில் போய் காணிக்க வைக்கும்போது அந்த காணிக்கை நம்ம சர்ச்சில் போய் வைக்கும்போது எப்படி வைக்கிறோம்? பரலோகம் கவனித்து பார்க்கும். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி, நம்முடைய செயல்களை உண்மையாக்கி அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். தேவன் ஒரு குடும்பத்தை, ஒரு வம்சத்தை, ஒரு தலைமுறையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணி தான் ஆசீர்வதிக்கிறார். அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன், இது வாக்குத்தத்தம். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும், தேவன் நித்திய உடன்படிக்கை பண்ணும்போது அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தும் போது நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். நித்திய உடன்படிக்கை தேவன் பண்ணும்போது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த ஜனங்களுக்கு நடுவில் அறியப்பட்ட ஜனமா இருப்பாங்க. அவங்க நடுவில் வாசம் பண்ணுவாங்க. இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இவங்க வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், இவங்க பரிசுத்த ஜாதி, இவங்க கர்த்தருக்கென்று வாழ்கிறவர்கள், இவங்க மேல தேவனுடைய கிருபை இருக்கு, இவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, இவங்க தேவனுக்கா பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், இவங்க பொய் பேச மாட்டாங்க, இவங்க உண்மையா வாழ்வாங்க, இவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க, அநியாயமான எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட மாட்டாங்க, இவங்க நேர்மையா இருப்பாங்க. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். மற்றவர்களை அறிந்து கொள்வார்கள். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்தில் போய் காத்திருந்து ஜெபிக்கும் போது தேவன் நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அந்த நித்திய உடன்படிக்கை பண்ணும்போது நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்த்தர் நித்திய உடன்படிக்கை பண்ணும்போது யாரு தடுக்க முடியும்?
8வது வசனத்திலே கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி, பரிசுத்தமுள்ள தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? நியாயத்தை விரும்பி, கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். இஷ்டம் போல சம்பாதிச்சுட்டு போய் சர்ச்சில் போய் வச்சிடலாம், அதெல்லாம் நான் வெறுக்கிறேன் அப்படின்ட்டார். அதெல்லாம் வேண்டாம், வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். தேவன் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது அவருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும், அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். ஆலயத்துக்கு சீக்கிரமா கிளம்பி போங்க. கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சுகிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடுங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. இந்த நாளை காண கிருபைக்காக 1000 மடங்கு மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடிய குடும்பங்களை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறாச்சா. இந்த நாளிலும் யாரெல்லாம் ஆலயத்துக்குள்ள புறப்பட்டு வராங்களோ, கர்த்தர் நித்திய உடன்படிக்கை பண்ண போற கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிற சுயம் ராஜா. அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அப்பா பிள்ளைகளை நிரப்பி கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளைக்கான சில கிருபைக்கா நன்றி ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் பரிபூரணமா ஆசீர்வதிங்க. அவங்க இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் நிரப்பி ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளிலும் ஆலயத்து புறப்பட்டு செல்ல கர்த்தர் எல்லா விதமான வாசல் திறந்துதாங்க ராஜா. கர்த்தர் வாசல் திறங்க ராஜா. விசேஷமாக எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் ராஜா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அடியேனை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் வேலடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.